கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 31ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள் என்று சங்கீதக்காரன் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை பார்த்து அங்கு திடமனதாயிருக்கும்படி சொல்கிறார். ஏனென்றால் நாமும் கூட அநேக நேரங்களிலே தெய்வ சமூகத்திலே நம்முடைய நன்மைகளுக்காய், ஆசீர்வாதங்களுக்காய், வாக்குத்தத்தங்களுக்காய், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு கூட காத்திருக்கிறவர்கள் உண்டு. ஆனால் அந்த காத்திருக்கிற காலங்கள் தாமதமாகும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். நம்முடைய மனக்கலக்கத்திலே அநேக வார்த்தைகளை நாம் சொல்லிவிடுகிறோம். ஆனால் அப்படி இராதபடி நாம் திடமனதாக இருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு நாம் தெய்வ சமூகத்திலே காத்திருப்போமானால் அவர் நிச்சயமாய் காத்திருக்கிற காரியங்களிலே அற்புதங்களை செய்வார். அவர் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிற நல்ல ஆண்டவர். காலங்கள் கடந்து போகலாம், ஆனால் நாம் யாருக்காக காத்திருக்கிறோமோ அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு கடந்து போகுவதில்லை. நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே தேவன் நமக்கு பாராட்டின நன்மைகளையும் கிருபைகளையும் நாம் எண்ணி பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதே சங்கீதம் 19ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, உம்மை நம்புகிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்று சொல்கிறார். தேவன் நமக்காய் உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளும் பெரிதானவைகள். ஆகவே அவைகளை எண்ணி பார்ப்போம். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத்தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஆக காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற காரியங்களை மனித பிரகாரமாக யாரும் அறிந்து கொள்ள முடியாது, கேள்விப்பட முடியாது, உணர முடியாது. ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களையும் பெரிய அதிசயங்களையும் செய்கிறவர். ஆகவே நாம் நினைத்திராத காரியங்களை கூட தேவனால் செய்ய முடியும். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் மிக பெரியதாகவே இருக்கிறது. தேவனுக்காக காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கை ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் துணையும் கேடகமுமாயிருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு மறு உத்தரவு கொடுக்கிறவராயிருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் என்று நாம் தொடர்ந்து வேதத்திலே வாசிக்கிறோம். இங்கு கர்த்தருக்கு காத்திருக்க மனதில்லாத ஒருவன் எதை இழந்து போனான் என்று சொல்லி பார்ப்போமானால், 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால் அங்கு சவுலை குறித்து நாம் பார்க்கலாம். சாமுவேல் வர தாமதித்த போது அவன் சர்வாங்க தகன பலியையும் அங்கே சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி துணிந்து பலி செலுத்துகிறான். அவன் பலி செலுத்தி முடித்த உடனே அங்கு சாமுவேல் வந்து நிற்கிறார். உடனே நீர் செய்தது என்ன என்று கேட்ட உடனே, ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போனார்கள், பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்று சொல்லி எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்று சொல்கிறார். உடனே சாமுவேல் சவுலை பார்த்து, நீர் இதை புத்தீனமாய் செய்தீர், இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு தலைவனாக கட்டளையிட்டார் என்று சொல்லுகிறார். இப்பொழுது கர்த்தருக்கு காத்திருக்க மனதில்லாததினாலே அவன் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை இழந்து போனான். அநேக நேரத்திலே நாமும் காத்திருக்கிற வேளையிலே கால தாமதமாகும் பொழுது நாம் இடறி போய் விடுகிறோம். நம்முடைய மாம்சமும் மனதும் எதை சொல்லுகிறதோ அதை செய்ய முற்படுகிறோம். ஆனால் அப்படி இராதபடி கர்த்தருக்கு நாம் காத்திருப்போமானால், கர்த்தருடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு இருப்போமானால், அவர் நமக்காய் வைத்த ஆசீர்வாதங்களை நிச்சயமாகவே அவர் நமக்கு தந்தருள்வார். ஆகவே திடமனதாய் இருப்போம். கர்த்தருடைய கரங்களிலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய இரக்கங்கள் கிருபைகள் பெரிதாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.